ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபுட் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம மொச்சை பயிரை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 10 சின்ன வெங்காயம், கோகோனட் அரை துருவல், 2 வரமிளகாய், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். மொச்சை பயிர் நான் சால்ட் போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடையில் வாங்குறது அப்படின்னா நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் சாயந்தரமாக நம்ம இதை ஒரு 5 விசில் விட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அடுத்து நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, அடுத்து கடுகு போட்டாச்சு. அடுத்து நம்ம கருவேப்பிலையும் சேர்த்திடலாம். அடுத்து நம்ம சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்திடலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம மிளகாயும் இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், மிளகாயும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இது நல்லா வேகட்டும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம இதில் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், அடுத்து வெந்துருச்சு. அடுத்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். சில்லி பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். எண்ணெயில் கொஞ்சம் பச்சை வாசமெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஏற்கனவே அதில் நம்ம சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ இதில் கம்மியான சால்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மொச்சை பயிரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே இதில் நல்லா பிடிக்கும். இதில் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். குழந்தைகளுக்கு நல்லா ஸ்கூல் போயிட்டு வர்றாங்க அப்படின்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அடுத்து நம்ம இதில் தேங்காய் துருவலையும் இதில் நம்ம இனி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் தூள் ஆட் பண்ணி அதே ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிரும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா எல்லோரும் நல்லா மிக்ஸ் ஆகியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு.